பூந்தி பொரிச்சு கஷ்டப்படாம ஒரு கப் பாசிப்பருப்புல ஈஸியாக செய்யக்கூடிய லட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடித்து ஃபைன் பீஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது அப்படியே குட்டி குட்டி பக்கோடாவை எண்ணெயில் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த அளவுக்கு கொரப்பா அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு சுத்தமான மாட்டுப்பால்ல இருந்து செஞ்ச தமிழ் பசும் நெய் தான் எடுத்திருக்கேன். தரமான வெண்ணெயில இருந்து தயாரிக்கப்படுறதுனால அக்மார்க் சர்டிபிகேட்டோட வர பசும் நெய் நல்ல மனமா சுவையாகவும் இருக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு திராட்சையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே பேனில் 1.5 கப் சர்க்கரை, 1.5 கப் தண்ணி, கொஞ்சமாக ஃபுட் கலர், ஒரு சிட்டிகை உப்பு, வாசனைக்கு 3 ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ண பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான லட்டு ரெடி. நம்ம தமிழ் பசும் நெய் இப்போ அமேசான்லேயும் அவைலபிள் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வெப்சைட்டில் கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த தீபாவளிக்கு மனமான தமிழ் பசும் நெய் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க.